Let the celebrations begin. சார் வணக்கம். இப்போ பார்த்தோன்னா காலையிலேருந்தே சென்னையில் விடாது மழை பெய்துட்டு இருக்கு. ஆனால் நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே நீர் தேங்கி இருக்கு. அரசு பல முன்னேற்பாடுகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டாலும் ஆனால் நிறைய பகுதிகளில் தண்ணி தேங்கி நிற்குது. அதுக்கான காரணம் என்ன? அரசு நிறையா முடிவு எடுத்துருக்காங்க, முன்கூட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இருந்தாலும் கூட காலையோட மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் அவர்களும் வணக்கத்துக்குரிய துணை மேயர்களும் காலையில் வருகை தந்தாங்க. ஒரு மணி அளவில் வந்தாங்க, பார்வையிட்டாங்க. அங்கங்கே மோட்டர் வைக்கணும்னு சொன்னாங்க. எல்லா இடத்தையும் மோட்டர் 25 மோட்டர், இந்த 133 டிவிஷன் மட்டும் 25 மோட்டர் வச்சுக்கிறோம். லோடிகாந்தில் வச்சுக்கிறோம், ராமன் வச்சுக்கிறோம், கில்டு தெருவில் வச்சுருக்கிறோம், ஜாயால்காஸ் உஸ்மான் ரோட்டில் வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் சவுந்தரராயன் தெருவில் வச்சுருக்கிறோம், மாசிலாமி தெருவில் வச்சுருக்கோம். எல்லா இடத்துலையும் மோட்டர் வச்சு இன்னும் கெனால் ரொம்ப அதிகமாக ஆகிட்டனால கொஞ்சம் ஸ்லோவாகுது. இன்னும் 1 மணி நேரம் மட்டும் மழை விட்டு நல்லா போயிடும், ஒன்றும் பிரச்சனை. அரசாங்கம் எடுத்த ஃபுல் நடவடிக்கை அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் இன்னும் சிறப்பாக பணியாற்றுறாங்க. மாநகராட்சி மன்ற உறுப்பினர் தொடர்ந்து பணியாற்றினா வர மழையில் பார்க்குற நேரத்தில் கூட யாரும் ஓய்வு எடுக்கிறதே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் மழை விட்டு 1 மணி நேரத்தில் வடிஞ்சது தண்ணி. இதோட பெரும்பாலான இடம் ஒரு காலத்தில் கடல் மாதிரி நிற்கும். கடந்த காலத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவரே வருகை தந்தோடு பார்ப்பார். இந்த வாட்டி அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் சரியாயிடும். சார், வானிலை மையத்தை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இதற்கு மேலே மழை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் மோட்டார் மூலமாக நீரை அகற்றுறதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. இன்னும் மழை அதிகரிக்கும் அப்படிங்கிறதால இன்னும் மோட்டார் அதிகப்படுது. இன்னும் நைட்டு 25 மோட்டர் வருது. இந்த எங்கள் ஜோனுக்கு மட்டும் வருது. இன்னும் அங்கங்கே அப்படியே பரவலாக இருப்பாங்க. தொடர்ந்து பணிகள் தொடர்ந்து ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஓகே சார். இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுடைய இதுக்கு பக்கத்து வார்டான வெஸ்ட்மாப்பில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா தண்ணி தேங்கி நிற்குது. கவுன்சிலர் வரவே இல்லை. பாஜகவை சேர்ந்த உமானந்தன் தான் கவுன்சிலராக இருக்காங்க. அவங்க இன்னும் வரவே இல்லை அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது நம்ம மாற்று கட்சி கவுன்சிலர் அவங்க பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது. ரங்கராஜபுரம்லாம் பார்த்தீங்கன்னா முட்டு தர இருக்கும். அங்கே ஒரு பெரிய மோட்டர் அந்த காலத்து தான் முன்னாடி அது அரசாங்கம் உத்தரவிட்டு நம்முடைய வணக்கத்துக்குரிய துணை முதலமைச்சர் அத்தர் போட்டு ஒரு மோட்டர் செட் பண்ணிருக்காரு. ரங்கராஜ் 2 வீலர் சப் இல்லைங்களா, எப்போதும் கடல் மாதிரி இருக்கும். அங்கே போய் பாருங்கள், நீட்டாக இருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டாங்க. மற்ற ஒரு கவுன்சிலர் போய் விமர்சனம் பண்ணுறது நல்லா இருக்காது. ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி. The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.